அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பழக்கமானது ஒரு மனிதனை எவ்வாறெல்லாம் ஒரு இயக்கத் தடையை கொடுக்குது, உளவியல் பாதிப்பை கொடுக்குது, சூழலை சமாளிக்க முடியாத நிலையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹியூமன் தினமும் பார்க்கக்கூடிய காட்சிகள், ஒரு கேட்கக்கூடிய நிகழ்வுகள், இல்லை அவங்க பேசுகிறதாகட்டும், இது எல்லாமே அறிவாக பதிவாகுது. இந்த அறிவானது உடலையும் மனதையும் இயக்குது. இந்த அறிவும் மனசும் எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம்னா, கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, இது எல்லாமே அறிவின் பதிவு. அது மூளையை செயல்பட தூண்டுது. அதாவது ஒரு சிலருக்கு இது பழக்கமாக கூட மாறிடுது. இந்த பழக்கமானது எப்படியெல்லாம் இருக்கும்னா, ஒன்று என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு பார்த்ததா இருக்கலாம், ஒரு பிரச்சனைகளை பார்த்ததா இருக்கலாம், ஒரு சங்கடத்தை பார்த்ததா இருக்கலாம், ஒரு குற்ற உணர்வுகள் செய்ய தூண்டிய தகவலை பார்த்ததா இருக்கலாம், ஒரு பாலுணர்வு சம்மந்தப்பட்டது பார்த்ததா இருக்கலாம். இது எல்லாமே அறிவின் பதிவாக இவங்களுக்குள்ளே டெபாசிட் ஆகி இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சூழல் வர்றப்ப இவங்க அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கூட முடியாமல் மூளை எதைய அந்த டைமுக்கு வெளிப்படுத்துதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, ஒன்று முன்கூட்டியே கணிச்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்தால் இப்படி பேசிடணும், இப்படி சொல்லிட்டாங்கன்னா இப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதையும் அறிவாக பதிவேற்றி வச்சுருப்பாங்க. இது ஒரு செயல்பாடு வர்றப்ப, ஒரு சூழல் வர்றப்ப இவங்க மூளைக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை செலுத்த முடியாமல் இவங்க தடுமாறுவாங்க. அப்போ அந்த இது ஒன்று பார்த்தது, கேட்டது, படித்தது லோடு, இன்னொன்று அந்த சூழலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறக்காகவும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு ஆல்சலேஷன் வர்றப்ப இவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாது. காலப்போக்கில் இதோட விளைவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது இவங்களை தூண்ட ஆரம்பிச்சிடும். ஒரு முரண்பாடோடையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அறிவின் பதிவு ஒன்று, அதற்கான பதில் கொடுக்கறது ஒன்று. இது ரெண்டுக்கும் இடையில் அவங்க செயல்பட்டுருக்கிறப்ப ஒரு முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளி விட்டுரும். இல்லைன்னா ஒரு குறுக்கு வழியில் செய்கிறக்கு செயல்பட்டுரும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் போய் செய்கிறக்கு செயல்படுத்திடும். இதுதான் அறிவின் பதிவு மூளையை இயக்குது. அந்த மூளை சொல்கிறத மனிதன் செய்ய ஆரம்பிச்சிடுறான். பல குற்ற செயல்களுக்கும் தவறான செயலுக்கும் போகிறக்கும் கூட இது வழிவகுத்துருது. ஆனால் சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த தூண்டுதலே இருக்காது. எதுவுமே இல்லாமல் அமைதியான முறையில் லோன்லியாக மூடு ஸ்விங்காக போய் உட்காந்துக்குவாங்க. எதுவுமே நடக்காத மாதிரியும், தான் எதையோ இழந்துட்ட மாதிரியும் முகாமைப்பெல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. இது ஒரு கேட்டகிரி. அப்போது எந்த சூழலெல்லாம் மாறுதோ அதுக்கு இப்போ வெயில் அடித்தா நம்ம கொடை எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு நிழல்ல போய் நிற்கிறோம், இல்லை அதுக்கான ஒரு ஏசி போட்டு உட்காந்துக்கிறோம், ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி மழை வந்தால் கொடை பிடிச்சிக்கிறோம், ரெயின் கோட்டு போட்டுக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைக்க தெரியாது, எடுத்துக்கொள்ளவும் விரும்ப மாட்டாங்க. தான் என்ன தூண்டுதல் மைண்டுக்குள்ளே பதிவேற்றி வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு, அதுக்கு கேள்வி கேட்டுட்டு, அது கூட மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. இது அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கூட உண்டாக்கிடும். இதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வெளியில் சொல்கிறது எதுவுமே அவங்க காதுக்குள்ளேயே போகாது. கேட்டாலும் இவங்க அறிவு பதிவில் ஆல்ரெடி கேள்விக்கு பதில் சொல்லி வச்சுட்ருக்காங்கல்ல, அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லி உங்களோட பேச்சுக்களை தடைப்படுத்திடுவாங்க. ஒற்றை சிந்தனை, ஒற்றை செயல்லையே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனால தான் இவங்கனால புதுசாக வரக்கூடிய தூண்டுதல் எதையுமே எடுத்துக்க முடியாது. பழசு தூண்டிவிட்டதை மட்டுமே உண்மைன்னு நினச்சி அதை மட்டுமே செயல்படுவாங்க. இப்படி தான் மனுஷன் ஒரு பிரச்சனைக்கும், ஒரு சங்கடத்துக்கும், ஒரு வேதனைக்கும், தன்னைத்தானே பிரச்சனைக்கு உள்ளாக்கிக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்களுக்கு மாறிடுது.
அப்போது இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் பருவத்திலேயே இது ஸ்டார்ட் ஆயிரும். குறைந்தபட்சம் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் கிராஸ் ஆகுறப்பவே ஒரு ஹியூமனுக்கு வந்து பாலுணர்வு சம்மந்தப்பட்டது, அதீத கற்பனை சார்ந்தது, ஒரு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிந்தனை சார்ந்தது 5த் ஸ்டாண்டர்ட் வர்றப்பவே அது வெளிப்பட ஆரம்பிச்சிரும். ஆனால் பெற்றோர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளவும் மனம் வராது. இது பின்னாடி சரியாயிரும்னு சொல்லிடுவாங்க. எல்லா குழந்தைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க. இவங்களுக்கு தெரியிறப்போ 30 வயசு 35 வயசு ஆயிரும். அப்போ இவங்க செயலற்று இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தூண்டுதலான செயல்கள் இவங்களை ஆக்டிவேட் எத்தனை வருஷமாக பண்ணுது? குறைந்தது ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ 20 வயசுக்கு 25 வயசுக்கு 25 வயசில் ஒரு பிரச்சனைன்னு உளவியல் சார்ந்து ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்க. வேலைக்கு போகல, கல்யாணம் பண்ணலை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஒரு 25 வயசில் வர்றாங்கன்னா, அப்போ 10 வயசுலேயே ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தான் 25 வயசில் வெளிப்பட்டு வெளியில் வர்றாங்க. அது வரைக்கும் இவங்களோட எண்ணத்தின், செயலின், அறிவின் பாதையில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தூண்டுதலெல்லாம் எப்படி நிறுத்தணும்? இதுக்கு என்ன வழி? இது எப்படியெல்லாம் அவங்க லைஃப்பை பாதிக்குது அப்படின்னா, பல சிக்கல்களுக்கும் கூட சிக்கிக்கிறாங்க. இந்த தூண்டுதல் தான் மனிதர்கள் ஒன்று சார்ந்து வாழ்கிறாங்க. அதாவது அவங்க பேரண்ட்டையோ ஒன்றையோ சார்ந்து வாழ்கிறாங்க. டிபெண்டன்சி கேரக்டரிவாகவே இருப்பாங்க. தனித்து எதுவுமே முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. எதுவுமே அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இது மிகப்பெரிய அவங்களோட உளவியல் பாதிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எந்த புதுவித எண்ணத்துக்கும் செயலுக்கும் வராமல் பழைய நம்பிக்கையில் மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. தான் எது நினைத்து கற்பனை செய்து வைத்தார்களோ அதில் மட்டுமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. இதனால் பார்த்தோம்னா, ஒன்று அமைதியான சூழலில் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போயிட்டு தூக்கம் இல்லாமல் தனிமையில் இருந்துட்டு யார் கூடயும் பேசாமல் இப்படி இருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் பார்த்தோம்னா, போதை பழக்கம், பதற்றமாகிறது, படபடப்பாகிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஆக்ரோஷமாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க. குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவும் வேண்டாம்பாங்க, உடல் கையும் காலும் அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மருந்து கொடுத்தா சரியாகும்னு பல முயற்சிகள் அவங்க எடுத்து பார்த்தாலுமே இதுக்கு எந்தவித தீர்வுமே இல்லாமல் இவங்க பழைய எண்ணத்துலேயும் சிந்தனையிலையுமே இருப்பாங்க. அதை வெளிப்படையாக சொல்லவும் மாட்டாங்க. ஏதோ ஒன்று கால்குலேட் பண்ணிவிட்டு பெரிய பூதாகரமாக்கிட்டு அது பெரிய பிரச்சனையாக கூட மாற்றிக்குவாங்க. இவ்வாறு ஒரு மனிதனோட செயல்பாடானது நம்பிக்கைங்கிறது அவங்களோட அறிவு பதிவில் எதை பதிய வச்சாங்களோ அந்த நம்பிக்கையில் செயல்படுவாங்க. ரியாலிட்டி நம்பிக்கைக்கு வரமாட்டாங்க. இதுதான் உளவியல் சார்ந்த பாதிப்புன்னு சொல்கிறான். இது அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு சார்ந்தது. இதுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் பல பூஜைகளும் இதெல்லாம் வழிவகுக்காது. இவங்களோட உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ட்ராவல் பண்ணி இவங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா புரிய வச்சு டெலீட் பண்ணுறக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு இவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்கணும்? 1 நாள் 2 நாளில் சரியாகுமானா? குறைந்தது 25 வயசில் 30 வயசில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு இது 10 வயசுலேருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். குறைந்தது 3 மாதம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களை மாற்றுறக்கு அதற்கான காலம் நேரமும் தேவைப்படும். அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க எந்தவித ஆலோசனைக்கும் வரமாட்டாங்க, எந்தவித வளர்ச்சிக்கும் வரமாட்டாங்க. எதுவுமே யாரோ ஒருத்தர் செய்து கொடுக்கணுன்னு மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தானாக முடிவெடுத்து எதுவுமே செய்ய மாட்டாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாப்பிட்றக்கும் கூட நீங்கள் கெஞ்சி 10 தடவை கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அவங்களோட எண்ணம், சிந்தனையானது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பாக வர்றக்கு குறைந்தது 3 மாதத்திலிருந்து ஏன் 3 வருடங்கள் கூட தேவைப்படலாம். இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் தெரப்யூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸ் உதவி புரியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் MSK மென்டார்ஷிப் புரோகிராம், கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி வெற்றியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் MSK மென்டார்ஷிப் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.